இயேசு கிறிஸ்துவின் பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை தோத்துரிக்கிறங்கத்தாவே, மை தோத்துரிக்கிறோம், மை தோத்துரிக்கிறோம், மை தோத்துரிக்கிறங்கத்தாவே. உன்னதங்களில் வாசிக்கிற உன்னதமான தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை தோத்துரிக்கிறோங்கத்தாவே, மை தோத்துரிக்கிறோம், மை தோத்துரிக்கிறோம், மை தோத்துரிக்கிறோம், மை தோத்துரிக்கிறங்கத்தாவே. அக்கினியே, கண்மலையே, மேக ஸ்தம்பமே, விண்மீனே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்கத்தாவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. என் தேவனே, முழு மனதோடு, முழு வாஞ்சியோடு, முழு சிந்தையோடு கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஒரு விசை கத்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துங்க, எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே நீ நன்மைகளை செய்ய போறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. மை தோதரிக்கிறோம் கத்தாவே, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் தங்கும் ஆலயமாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே, உம்முடைய வேத வாக்கின்படி கத்தாவே அதிகாலையில் உம்மை தேடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமப்பா. உம்முடைய அக்கினியை எங்கள் மேலே போடுங்க கத்தாவே. உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ள கத்தாவே பற்றி எரிய செய்வனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமப்பா. கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் கத்தாவே மறைய செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே. எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தாவே நன்மையும் கிருபையும் கத்தாவே எங்களை தொடர செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனி எங்களுக்குள்ள செயல்படட்டும் கத்தாவே. அதற்காக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க, இலச்சிடந்து போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பெருமைகளை உனக்கு நீர் ஏத்து நிற்கிற தேவன் கத்தாவே. பெருமை எங்களுக்குள்ள வேண்டாங்கத்தாவே. ஆண்டவரே அகந்த, எரிச்சல், கோபம், சண்டை வேண்டாங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்துரிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளையில ஜெபத்தில் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையிலே கத்தாவே எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் விரைவிலே கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமப்பா. அநேக விண்ணப்பங்களுக்காக கத்தாவே அன்றைய இடத்துல விண்ணப்பித்தோம். அன்றைய அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டோம் கத்தாவே. அதற்காக கொடான கொடி சோதரம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் ஆலயங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தின் ஆலயங்களை நிரப்புங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே.
ஆண்டவரே பாடலை பாடும்போது கத்தாவே என் தேவன் கத்தாவே விசேஷித்த அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. ஆண்டவரே தேவனே, கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கத்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிற கத்தாவே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை கட்டளையிடுங்க கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய சரீர பலவீனங்களை அகற்றி போடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளின் செய்தி வேளையிலே கத்தாவே நீர் பேசும் கத்தாவே. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கத்தாவே, நீர் கையை மூட நாங்கள் மறிப்போம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தயவு செய்து கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எந்த ஒரு சரீர பலவீனமோ ஆண்டவரே, ஆத்ம பலவீனமோ சோர்வுகளோ ஆண்டவரே நோயோ அணுகாதபடி என் தேவன் கத்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காய்ச்சியை நீர் கொடுத்து வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. அக்கினியே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மோடு நெருங்கி ஜீவிக்க தகுதிப்படுத்துங்க. உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்ன தேவனே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீர் எங்களை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. கிருபையா எங்கள் மேல் மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே, இந்த காலை வெளியில கத்தாவே ஆண்டவரே இன்றைய நாளின் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கத்தாவே தேவன் ஆண்டவரே வெற்றி நின்று பெறத்தக்கதாக நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவனன் குமாரனாய் இருப்பான்னு சொன்ன தேவனே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு மனமிறங்குங்க கத்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே என் தேவன் நீர் வேலையெடுத்து பாதுகாத்து ஆண்டவரே நீ கரம் பிடித்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் பயன்படுத்துங்க. இன்னும் அநேக இடங்களில் கத்தாவே கிளை சபைகள் நிறுவப்பட்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப போற கிருபைக்கான விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவ நீர் ஆண்டவரே, என் தேவனே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கி எங்களை வழிநடத்துங்க. நீர் எங்களை ஆளுகை செய்யும். துதி கனமெல்லாம் மீட்பரச்சின கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகா பெலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்திலே ஜெபிப்பதற்காக மூப்பர் பர்னபாஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக நாம் அனைவரும் முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. மைமீன் தேவனே சோத்திரம், மகத்துவமுள்ள தேவனே சோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கிருபையோடு காத்தவர்களுள்ள தகப்பன், இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்துமுடைய கிருபினாலும் மகா இறக்கத்தினாலும் கர்த்தாவே அப்பா இந்த நாளை காண செய்திருக்கிற கர்த்தாவே சோதரம் ஆண்டரப்பா. அதிகாலையில் என்னை தேடியவர்களை கண்டடைகின்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா சோதரம் 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 ஆண்டவர் அதிகாலமே கர்த்தாவே ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுத்து கர்த்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்தீரே உமக்கு சோதர காலை வேலை ஜெபத்தை ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கும் கர்த்தாவே. ஐயா செய்யப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டப்பா ஜெபங்களுக்கும் கர்த்தாவே நீர் பதில்
கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் சோத்திரம் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்ன்ற வார்த்தையினுடைய கர்த்தாவே உடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் அப்பா. நிச்சயமாகவே முடிவுள்ள நம்பிக்கை வீண்பாத நம்பிக்கையின் பேரில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவர் எல்லா விண்ணப்பங்களையும் செவி கொடுக்க முடியாது கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற அப்பா எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் உங்களுடைய கண்கள் ஆண்டப்பா கண்களை கர்த்தாவே செவிகள் கவனிக்கிறோமா இருக்கட்டும் கர்த்தாவே. நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை இந்த அருமையான நாளில் கர்த்தாவே சோதங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தாவே. சோத்திரம் தஞ்சை அப்பா. சோத்திரம் சோத்திரம் தலைமை ஆத்ம சபைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் அருமையான ஐயா ஆசீர்வாதமையாவை ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் தலைமை போதகர் ஐயாவை ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் கர்த்தாவே. நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கர்த்தாவே நீர் கட்டள முடியாது. சோத்திரம் கர்த்தாவே அப்பா. உன்னதத்திலிருந்து நம்முடைய பலத்தினால் இடை கட்டி கர்த்தாவே ஐயாவை ஆசீர்வித்து கர்த்தாவே மென்மேலும் ஆண்டப்பா வல்லமையாக ஆண்டப்பா ஊழியங்களில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. இந்த காலை வேலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவர் எல்லா பலனும் நீங்கட்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரை அருமையான பாஸ்டர் ஜிம்ஸுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு மனைவி பிள்ளைகளை ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் கர்த்தாவே. அருமையான ஜேசன் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 அவர் மனைவி ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் கர்த்தாவே. அருமையான சகோதரி எஸ்தரை கூட ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திர தேவ சமாதானம் கர்த்தாவே அப்பா. குடும்பங்களை ஆளுகை செய்ய முடியாது கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் நடத்த முடியாது கர்த்தாவே. எல்லா ஊழியக்காரையும் வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் உங்களுடைய நாமம் மாத்திரம் அந்த ஊழியர்களை மகிமைப்பட கர்த்தாவே. அருமையான கர்த்தா ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. சோத்திரம் கர்த்தாவே அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரை தஞ்சையை சுற்றியுள்ள கிளைச்சபை ஊழியர்கள் எல்லாம் ஆசிரியக்கப்பட்டு இன்னும் ஆண்டப்பா சபைகள் வளர்ச்சி சேர்ந்து கர்த்தாவே. ஆத்துமாக்கள் பல்லுக பெருக ஆண்டப்பா நம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் கர்த்தாவே இந்த நாளிலேப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை நாளிலே கர்த்தாவே. சோத்திரம் சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா. சோதனைகள் கொடுக்கப்பட்டுள்ள அருமையான திருச்சி ஆத்மீக சபைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் கொடுக்கப்பட்டுள்ள அருமையான ஐயாவை ஆசிரியம் கர்த்தாவே. அம்மாவை ஆசிரியம் கர்த்தாவே அப்பா. இன்னும் ஆண்டப்பா ஊழியர்களை வல்லமை அழுத்து இவரையும் பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா. நீர் ஆளுகை செய்ய முடியாமடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா. சோதனைக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் இருவருக்கும் கட்டள முடியாது. சோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. ஏசப்பா. சோத்திரம் கொடுக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் சாமுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் மூலமாக செய்யப்படக்கூடிய எல்லா ஊழியர்களும் ஏசப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் அப்பா மகிமைப்பட்டு கர்த்தாவே. ஊழியங்கள் வெற்றி சிறக்க அப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவர் ஐயா குடும்பத்தில் அப்பா உள்ள சகோதர ஆண்டரப்பா ஊழியங்களை கூட நான் ஆசிரியக்க முடியாது. சோத்திரம் கர்த்தா. அந்த ஊழியங்களும் பழுகட்டும் பெருகட்டும் கர்த்தாவே அப்பா. சோத்திரம் சோத்திரம் உம்முடைய நாமம் மாத்திரம் அவர்கள் மூலமாக மகிமைப்பட வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அருமையான கர்த்தா. ஊழியர்கள் ஆண்டரப்பா வெளியிடங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு வெளி தேசங்களுக்கு செல்லும்போது கூட கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு செயல்பட முடியாது கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவர் அப்பா. சோத்திரம் ஆண்டவரப்பா. போக்கிலும் ஆசீர்வாதத்தை கட்டள முடியாது கர்த்தாவே. அவர்களை சுற்றிலும் எடுத்து பாதுகாத்து கொள்ள முடியாது. நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்படி ஜெப கூட்டங்கள் ஆண்டவரப்பா ஊழியங்கள் நடைபெறும்போது கர்த்தாவே. சோத்திரப்பா கர்த்தாதாமே அவர்களை மறைத்து வெளிப்பட்டு கர்த்தாவே. சோத்திரம் இன்னும் அநேகர் ரசிக்கப்பட அப்பா அவர்கள் மூலமாய் கர்த்தாவே. சோத்திரமுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரை அப்பா. அற்புத அடையாளங்கள் நடக்க கர்த்தா. ஜனங்கள் ஆண்டப்பா தடையின்றி கலந்து கொண்டு ஆசிரியக்கப்பட இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. இது நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு கர்த்தாவே. சோத்திரம் அநேகர் சாட்சிகளாய் நிற்க சாட்சிகளாய் விளங்க சபையிலே சேர்க்கப்படப்பா. சோத்திரம் ஊழியங்களில் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் சுற்றி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் எதிர்ச்சித்தை எரிக்கப்படட்டும் கர்த்தாவே அப்பா. சபைக்கு எதிராக விரோதமாக செயல்படுகிற பொல்லாத சத்துருக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சங்கரிக்கப்பட்டு போகட்டும் கர்த்தா அப்பா. சபை வளர்ச்சியடைய நீ கிருபை செய்யும்படியாய் சோத்திரம் கர்த்தா. ஆமென் ஆண்டவரே. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தா. சோதரம் அருமையான பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பர் மற்றும் சகோதரி பெருசி அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தாவே. அவர்கள் ஊழியங்கள் ஆண்டப்பா வெற்றி சிறக்க உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்பட கர்த்தாவே. அந்த சபைக்கு ஆண்ட ஒரு இடம் வாங்கப்பட்டு ஆண்டப்பா நல்லபடியாக கட்டி முடிக்க கிருபை செய்ய முடியாது கர்த்தாவே அப்பா. எல்லோருடைய கண்களை தெய்வமுடைய கிருபை கிடைத்து நாளுக்கு நான் விடுதலைத்தக்கான ஆசீர்வாதம் நிரப்ப முடியாது கர்த்தாவே அப்பா. அவர்கள் செய்யக்கூடிய இந்த டெசிவா ஊழியத்தினை ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தாவே. இந்த டெசிவா டிவி சேனல் கூட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கு
இருக்க கர்த்தாவே அப்பா சோதரம் 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 ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா தேவையிலும் சந்திக்கப்பட கர்த்தாவுடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலோட கர்த்தாவே அருமையான பாஸ்டர் டேனியல், அருமையான சகோதரி ஜெபா அவர்கள் ஆண்டப்பா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாளில் ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தா. அவர்கள் ஆண்டப்பா ஊழியத்தை கூட நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது கர்த்தாவே. அப்பா உற்சாகமாய் ஊழியத்தில் ஆண்டு ஈடுபட்டு ஆண்டப்பா பழுகி பெருக அப்பா சோதரம் 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 அதன் மூலமாக அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தாவே. எல்லோரும் மூக்குனராக நடத்தப்பட உடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் கொடுக்கப்பட்ட ஆண்டரப்பா திருச்சி சபை மூலியமாய் கர்த்தாவை கொடுக்கப்பட்டுள்ள கிளைச்சபை மாத்தூர், மணப்பாறை, மேட்டுப்பட்டி, லால்குடி, சோழவம்பட்டி, பெரம்பலூர் ஊழியங்கள்லாம் கிளைச்சபையெல்லாம் ஆசிரியக்கப்பட நாளில் ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தாவே. ஆமென் ஆண்டரப்பா. அதை முன்னின்று ஆண்டரப்பா பொறுப்பாய் நடத்தக்கூடியவர்கள் கர்த்தா உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே அதை நடத்தவும் கர்த்தாவே. சோதனம் சோதரம் சோதரம் எந்த வித முறுமுறுப்புக்கு இடம் கொள்ளாமல் அப்பா ஒரு மனதின் ஆவே காத்துக்கொள்ள கர்த்தாவே சோதனை நாளில் ஒப்பு கொடுக்குறாங்க கர்த்தாவே. அப்பா சோதனை அதன் மூலமாய் கர்த்தாவே கிளைச்சபையில் இன்னும் ஆண்டரப்பா பழுகி பெருக அப்பா நீர்தாமே கிருபை செய்யும்படியாய் சோத்திரங்கள் எழுப்புதல் உண்டாகட்டுங்கிறதா. சிலை கிளைச்சபைகள் மூலமாய் அநேக ஆத்துமகள் இன்னும் ஆண்டப்பா வந்து சேர அப்பா கிருபை செய்யும்படியாய் சோத்திரங்கள் தான் மனம் இறங்கி ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரை மற்றும் ஆண்டரப்பா சபையில் ஆண்டரப்பா முன்னின்று பொறுப்புகளை எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தானை ஆசீர்வதிக்கும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. மற்றும் ஆண்டரப்பா ஜெபக்குழு நடத்துவர்கள் கர்த்தாவே. சோத்திரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை அப்பா சென்று ஆண்டரப்பா ஜெபக்குழு நடத்துவோம் கர்த்தாவே. நம்முடைய கரம் அவர்களோடு துணையாக இருந்து கர்த்தாவே சகல ஆபத்தின் சகல புல்லாப்பின் விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாக அந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்படி ஜெபக்குழு ஆண்டரப்பா சோதனை இருவர் ஆண்டரப்பா ஒருமனப்பட்டு ஆண்டரப்பா ஜெபிக்கும் போது உண்டான சகல காரியங்கள் கர்த்தாவே. அப்பா சோதரம் 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 அந்த வீட்டாருக்கும் அப்பா சுற்றிலப்பா எல்லோரும் ரட்சிக்கப்படும் வழிவாச திறக்கப்பட நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரை சத்துருவின் கிரியில் நெருங்காதபடி கர்த்தாவே கர்த்தர் தாமே வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளவும் கர்த்தாவே நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட சபையில் ஆண்டப்பா விசுவாசிகள் மூப்பர் ஆவிக்குரிய ஜீவத்தில் இன்னும் வளர்ந்து பெருக அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம் 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 ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா எங்களுடைய சபையில் ஒவ்வொரு வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தா. தேவன் தாமே மனம் இறங்கி கர்த்தாவே இந்த வாலிப வயதில் தங்களே காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாத அந்த கால வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும், சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும், அவர்கள் பார்வைகளை பரிசுத்தப்படுத்தும், நடக்கைகளை பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் 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 பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே. சோதரம் சோதரம் முக்கேற்ற பரிசுத்த பிள்ளைகளாய் மாற கர்த்தாவே இந்த நாள் எங்களை சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை வல்லமையாடுது பயன்படுத்த முடியாது முக்கென்று ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இருதயத்தை கொடுக்க முடியாது சோதரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரப்பா. இருதயத்தில் வேறு சிந்தனை எதில்லாதபடி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரப்பா. சோதரம் 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 ஏற்ற காலத்தில் அப்பா கர்த்தர் உயர்த்தப்படும்படி கர்த்தாவே. சோதரம் அவர்கள் உயர்த்தப்பட அப்பா அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய வாலிப சகோதர சொல்ல வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் கர்த்தருக்காகவும் கர்த்தாவே. உண்மையாக எழும்பி ஆண்டப்பா செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரை முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாய் கர்த்தா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஐயா பெற்றோருக்கு பயப்படக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாய் சோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டப்பா. ஊழியருக்கும் சபைக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் கர்த்தாவே. அப்பா கிருபையை கொடுக்க முடியாத நல்ல ஒப்பு கொடுக்குறோம். இப்படி ஆண்டப்பா கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்போது வாழ்க்கையில் ஆண்டப்பா உயர்த்தப்படக்கூடிய ஆசீர்வாதத்தினால் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை நாளில் விட கர்த்தாவே. சோதரம் ஆண்டப்பா புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்கள் ஆண்டப்பா தொடர்ந்து அப்பா தடையின்றி நடைபெற கர்த்தாவே நீர்தாமே கிரியை செய்ய முடியாது சோதரம் கர்த்தாவே. அப்பா எந்த வீட்டில் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபக்குழு இருக்க அந்த பகுதியை சுற்றிலுள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட அப்பா தடையின்றி அந்த மக்களும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அப்பா சோதரம் சோதரம் அப்பா அநேக அற்புத அதிசயங்கள் நடைபெற்ற ஆண்டப்பா சாட்சிகள் ஆண்டப்பா எழும் இருக்க ஐயா கிருபை கொடுக்க முடியாத காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை அப்பா அந்த ஜெபக்குள்ளில் ஜெபிக்கப்படுகிற ஜெபத்தின் பலனாய் கர்த்தாவே நல்ல சாட்சி எழும்பி கர்த்தாவே முடிவு பண்ண நமக்கு சாட்சிகளாய் வாழ அப்பா சபையில் சேர்க்கப்பட கிருபை செய்ய முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம் 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 ஆண்டவரப்பா. அப்பா எங்கள் சபையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா கொடுத்துள்ளான்றப்பா வரங்களும் அபிஷேகம் ரெட்டிப்பாய் செயல்பட கர்த்தாவே. அவர்கள் சபையில் அப்பா நிலைநாட்டப்பட்டு நிலைத்திருந்தான்றப்பா கனி கொடுக்கிற மக்களாய் ஆத்துமாதாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற முடியாது கர்த்தாவே. சோதனம் கொடுக்கப்பட்டுள்ள
தாழ்ந்துகளை ஆண்டரை புதைத்து வைக்காதபடிக்கு கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டரப்பா பயன்படுத்த முடியாய் நாளை எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த ஆவின் வரும் ரெட்டிப்பாய் செயல்பட கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. நாளை வாரந்தோறும்ப்பா வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய கர்த்தாவே இந்த விடுதலை அளிக்கிற அப்பா உபவாச ஜெப கூட்டத்திற்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா அநேகர் ஆண்டரப்பா பங்கு பெற்று ஆண்டரப்பா விடுதலை அடைந்து சுகம் பெற்று பலனடைந்து போயிறாரு கர்த்தாவே. ஐயா போயிருதும் வருதும் இல்லாமல் கர்த்தாவே சபையில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்த இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே ஐயா புது புது ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்து கர்த்தாவே அவர்களும் வந்து பங்கு பெற்று விடுவிக்கப்பட இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே சோத்திரம் 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 உம்முடைய நாம மாத்திரம் உண்மையாய் மகிமைப்பட கர்த்தாவே சோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா சோத்திரம் சங்கிலித்தோட ஜெபத்திற்காக கர்த்தாவே இந்த ஆண்டரப்பா வாக்கு கொடுத்துள்ளப்பா அவர்கள் நேரத்தில் ஆண்டரப்பா எழும்பி ஜெபிக்க நல்ல உணரை ஆண்டரப்பா கொடுத்து ஆண்டரப்பா நீ தட்டி எழுப்ப முடியாய் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் மாம்சமோ பலவீனம் உள்ளது தான் ஆவியோ உற்சாகமுள்ளது என்ற வார்த்தைப்படி கர்த்தாவே அந்த அவரவர் நேரத்தில் ஆண்டரப்பா அந்த உற்சாகமான ஆவி ஆண்டரப்பா தாங்கி நடத்த முடியாய் அப்பா தட்டி எழுப்ப முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் எழுப்பி ஆண்டரப்பா சோத்திரம் ஆண்டவர் நாளில் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டுள்ள அவரவர் நேரத்தில் ஆண்டரப்பா தினமும் சபைக்காகவும் ஆண்டரப்பா ஊழியர்களுக்காகவும் கர்த்தாவே அப்பா தங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய கிருபை ஆண்டரப்பா சோத்திரம் ஆண்டரை கொடுக்க முடியாது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரை நாளை கூட கர்த்தாவே சோத்திரம் 3ஆவது சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கர்த்தாவே அந்நியரை உபசரிக்கும் ஊழியத்தை கர்த்தா நிதாமே ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. அது தடையின்றி நடைபெற கர்த்தாவே உடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே ஆமீன் ஆண்டரப்பா அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டரப்பா ஒருபோதும் தடையில்லாதபடி கர்த்தாவே என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தாவே அப்பா சோத்திரம் நிதாமே ஜெயத்தை கொடுத்து ஆண்டு முடியாமல் மகிமைப்பட அந்நியரை உபசரிக்க ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது சோத்திரம் அதை முன்னே நடத்தக்கூடிய அருமையான பார்ச சாமியை வல்லமே அடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. அப்பா சோதரிக்கிறோம் 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 கர்த்தாவே நாளை உடன் செல்லக்கூடிய ஆண்டரப்பா தேவ பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. எந்த தீங்கும் ஆண்டரப்பா சத்துண செயல் அணுகாதபடி கர்த்தா சுற்றியுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறுத்து பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஆண்டப்பா அந்நியர் உபசரிக்க அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து அப்பா கொடுக்க முடியாது சோத்திரம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஐயா ஒரு மகத்தான அந்த ஊழியத்தை ஆண்டப்பா நீதாமே ஆசீர்வதித்து ஆண்டப்பா தடையின்றி அப்பா அதனுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும் பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாளை கூட கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை நாளை கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டற மாதத்தில் ஆண்டப்பா கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய கர்த்தாவே இது ஆண்டப்பா சோத்திரம் முழு ஜெபத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா ஒரு மணி நேரமாவது என்னோட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டரப்பா சோத்திரம் சீசரடின்னு கேட்டிருக்கத்தாவே ஆமீன் ஆண்டவரை ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய அப்பா அந்த ஆண்டரப்பா சோத்திரம் இரவிலே ஜெபத்தை நீ ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது கர்த்தாவே. அநேகர் பங்கு பெற்று கர்த்தா தேசத்திற்காய் ஜெபித்து ஆண்டரப்பா தேசம் மாத்திரமல்ல தாங்களும் ஆசீர்வதிக்கப்பட நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமீன் ஆண்டரப்பா ஒரு உறுதியான மனதோடு ஆண்டரை வந்து ஜெபிக்கக்கூடிய ஐயா கிருபைகள் எல்லோருக்கும் கொடுக்க முடியாது நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரை நாளை கர்த்தாவே சோத்திரங்களை விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே அப்பா சோத்திரம் விசுவாசிகள் ஆண்டரப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை ஆராதனைக்கு ஆண்டவரை மிகச் சரியான நேரத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது கர்த்தாவே. அப்பா சோதனை வாழ்க்கையில் ஆண்டப்பா உண்டான சகல காரியம் செலுத்தவங்க கர்த்தாவே ஆமீன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வந்து ஆராதிக்க அப்பா முழுதத்தோடு ஆராதிக்க கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய கிருபைகளை கர்த்தாவே கொடுக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே ஆமீன் ஆண்டரப்பா அருகருகே சாட்சியுள்ள குடும்பமாய் வாழக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது கர்த்தாவே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அநேக கடன் பிரச்சனைலாம் மாறி கர்த்தாவே ஆமீன் கடன் வாங்காதபடி நீ ஆண்டரப்பா கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதித்து கொடுக்க பொறுக்கா என்று சோதரிக்கும் அப்பா தொழில் செயல் கடை வியாபாரம் வைத்து செயல் செலுத்துவங்க கர்த்தாவே உடைய கரம் அவர்களோடு இருந்தபடி கர்த்தா உண்மையை உத்தமமாய் கர்த்தாவே கொடுக்கப்பட்டுள்ள வேலையில் செய்யக்கூடிய கிருபையை செய்ய முடியாது சோத்திரம். நாளில் இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தா தேவரீர் மனமிறங்கி ஆண்டவரை அப்பா அந்த வருடம் ஆண்டரப்பா எங்கள் சபையில் ஆண்டரப்பா எத்தனை பேர் ஆண்டரப்பா எக்ஸாம் எழுதுகிறார்களோ ஏசப்பா சோத்திரம் கிட்டத்தட்ட 100க்கு 100 ஆண்டரப்பா
மார்க் வரக்கூடிய அப்பா கிருபையை கொடுக்க முடியாது. எல்லா பிள்ளைகளும் நம்முடைய ஞானத்தில் நிரப்ப முடியாது கத்தாவே. அதனால் ஞாபக சக்தியை கொடுக்க முடியாது கத்தா. எழுதும்படி முடிய கரமரோடு இருந்து செயல்பட முடியாது கத்தாவே. எல்லா தேர்விலான்றப்பா தேர்ச்சி பெறக்கூடிய அப்பா சோதரம் சோதரம் கிருபையை கொடுக்க முடியாது. அந்த காலை வேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஐயா நல்ல வேலையில் கிடைக்கப்பா ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஐயா திருமண மாதருக்கு திருமணத்தை கொடுக்க முடியாதனால ஒப்பு கொடுக்க, ஏற்ற துணையை கொடுக்க முடியாதனால ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சோதரம் சோதரம் கர்ப்பத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே மற்றும் ஆண்டவர குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள சகல விதமான போராட்டங்களும் நீங்கி கர்த்தாவே தேவ சமாதானத்துடன் வாழக்கூடிய ஐயா கிருபையிலே கொடுக்க முடியாது கர்த்தாவே. பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் இணைக்கவும் கர்த்தாவே. நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரை நாளை கூட கர்த்தா விசுவாச குடும்பங்களை பலவீனப்பட்டு ஆண்டரப்பா நோயாப்பட்டிருக்க எல்லோருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தா. ஏசப்பா ஒரு விஷயம் மனம் இறங்கி கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்து கர்த்தா நீரே ஆண்டரப்பா வாழ்க்கை செழிக்க அப்பா நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கட்டளை முடியாய் சோதரம் கர்த்தா முடிவு பண்ண நல்ல சாட்சிகளாக வாழ கிருபை செய்ய முடியாது. அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதனை கொடுக்கப்பட்டவங்க இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிற இந்திய தேச தலைவர்களை ரசிக்க முடியாது. எல்லோரும் ரசிக்கப்பட்டால் நலமாக இருக்கும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டரப்பா. அரசியல் குழப்பங்களை நீக்கி போட்டு கர்த்தா நல்லாட்சி செய்கிறவர்கள் கர்த்தாவே சோதனை மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை கொடுத்து கர்த்தா நல்லாட்சி செய்கிற மாத்திரம் ஆண்டரப்பா தேசத்தில் நினைத்து நிற்க கிருபை செய்ய முடியாது சோதரம் கர்த்தா. அப்பா ரசிக்கப்பட்டு அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்த தேவன் கர்த்தாவே இந்த தேசத்தில் எழுப்புதலை கொடுத்து எல்லோரும் ரசிக்கப்பட வழிவாசை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது சோதரம். இந்த தேசத்தில் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சபைகள் பாதுகாக்கப்பட நம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் நீட்டப்படட்டும் கர்த்தாவே சோதரம். எல்லாவற்றிலும் நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட நம்முடைய சித்தத்தை முடியப்பா நடத்த முடியாது. நம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தா. மட்டுமாய் நடத்தின தேவன் நிமிடத்தப்பற்காக நன்றோடு சோதரிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை அமைக்க செலுத்துகிறேன் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதை பாடி சொன்னது போல நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலவேளையிலே மறுபடியுமாக கர்த்தரை தேடும் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை துதித்து பாட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அதற்காக ஒவ்வொரு நாளும் தேவ உதவி நமக்கு ஒத்தாசை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர் பேர் ஏனோக். ஏனோக் என்று இங்கே ஒருவனை வேதம் பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சிலரோடு முடிச்சுக்குவாங்க. ஆனால் இதை யூதா எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். எபிரேயர்லையும் பார்க்கிறோம், யூதாவின் புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏனோக்கு என்ற ஒரு மனுஷன், இவன் 7ஆம் தலை, ஆதாமுக்கு முன்ன 7ஆம் தலைமுறையிலே வாழ்ந்தவன். இந்த ஏனோக்கு குறித்து பார்க்கும் பொழுது, ஏனோக்கு என்றால் துவக்கியவன். அதாவது இவன் துவக்கியவன்னா தேவனோடு வாழ ஆரம்பித்தவன். வேதம் சொல்லுகிறது 300 வருஷம் தேவனோடு என்ன பண்ணானா?
சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு ஜீவித்து கொண்டிருந்தவன். வேதத்தில் தேவனோடு சஞ்சரித்த 2 பேர் உண்டு மனிதர்கள். அதில் ஒன்று ஏனோக்கு, இன்னொருவன் நோவா. கர்த்தருக்கு இந்த 2 பேரும் விசேஷமானவங்க தான். இவங்க அந்த குடும்பத்திலே வர்றவங்க. அதனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். இன்றைக்கு 300 வருஷம் 65 வயசில் ரட்சிக்கப்படுறான்னு வைங்க, கர்த்தருக்குள்ளே வர்றார் கொஞ்சம் டீப்பா. 300 வருஷம் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் ஒரு மாயையான உலகம்தான். எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்குறீங்க. மக்கள் பல விதத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு குண்டு விழுவுதுன்னா எத்தனை பேர் சாகுறாங்க பார்க்குறோம். ஈரானு, இஸ்ரவேல், இன்னும் பல நாடுகளில் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் நடுவில் ஒருவன் தேவனோடு வாழ்ந்திருக்கிறான், தேவனோடு நடந்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நெருங்கி சஞ்சரித்தான். 300 வருஷம் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அற்புதமானது. கர்த்தருக்கு ஏனோக் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவரை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏனோக்கின் சுபாவம் என்ன? நீங்கள் எபிரேயர் 11:5 படிப்பீர்களானால், அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே தேவனுக்கு பிரியமானவன் என்று, விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அதான் முக்கியம். அவன் விசுவாசத்தை குறித்து அங்கே எழுதும் பொழுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே தேவனுக்கு பிரியமானவன். அந்த சாட்சி தான் வேணும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிரியமற்ற வாழ்க்கை செய்கிறாங்க. பெற்றோருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து மரித்து போகிறாங்க. ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமில்லாமல், பெற்றோர் அருமையாக ஒரு கணவன் மனைவிக்கு, ஒரு மனைவி கணவனை பிரியப்படுத்தி வாழ முடியாமல் இந்த உலகத்தை விட்டு போடுறாங்க. ஆனால் இவன் பாருங்க, ஒரு பிரதிஷ்டை செஞ்சு கர்த்தரோடு வாழ்ந்து, இன்னொன்று குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று தேவனோடு வாழ்ந்திருக்கிறான். எப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, சில இடத்துல பாருங்கள், கல்யாணம் பண்ண பெரிய பிரச்சனைங்க, அதனால் இப்படியே சன்னியாசியாக வாழ்ந்துட்டு போகணும். ஆனால் அவங்க பேச்செல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இவன் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒன்று, குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒன்று. அதில் இவன் சிறந்து வாழ்ந்தவன் ஏனோக். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று குடும்பத்திலும் அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையின் நடுவில் கர்த்தரோடு வாழ்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு அதுதான் மேன்மை. ஆகவே ஏனோக்கை பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று. இன்னொன்று அவன் விசுவாசம் உள்ளவன், இன்னொன்று தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன். அருமையானவர்களை, இவனை குறித்து யூதா எழுதுகிறார் பாருங்க. யூதாவின் புஸ்தகத்தில் 14-15 வசனங்களை வாசியுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனோடு வாழ வாழ வாழ, தேவனோடு அருமையானவர்களை உறவு கொள்ள நமக்கு அந்த கிருபை எல்லாம் கிடைக்கும். ஆமாம், அந்த வெளிப்பாடு கிடைக்கும், அந்த வரங்கள் கிடைக்கும். இவன் எந்த காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான் பாருங்க. அதனால 2ஆம் வருகை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம், 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். ஆணித்தரமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார். தேவனோடு நம்ம வாழ வாழ, தேவனோடு ஜீவிக்க நமக்கு அந்த கிருபை வரும், வரும், வல்லமை வரும். ஒரு அருமையானவர்களே, தூர தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மேன்மையான காரியம் கர்த்தருக்கு. ஆமாம், இவனுடைய குமாரன் யார் தெரியுமா? அந்த ஆதியாகமம்
மெத்துசலா. இவன் தான், இந்த ஐயா தான் வேதத்தில் இந்த உலகத்தில் அதிக வயதோடு வாழ்ந்தவர். 969 வருஷம் அருமையானவர்களை வாழ்ந்தவர். இந்த ஏனோக்கினுடைய அப்பா யாருன்னா யாரேத். மெத்துசலான்னா வேல் எரிகிறதுல ரொம்ப சமர்த்தனாக இருந்திருக்கிறார், வேல் எரிகிறதுல. ஆகவே அப்படி அருமையானவர்களே இவங்களுக்கெல்லாம் ஒரு திறமையை கர்த்தர் அந்த காலத்தில் கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு விசுவாசமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழவும், நமக்கு வருங்காலத்தை குறித்து ஒரு தூர தரிசன பார்வை கிடைக்கவும், நாம் ஏனோக்கை போல தேவனோடு வாழணும், சஞ்சரிக்கணுன்ற அனுபவத்துக்கு வரணும். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய வேதத்தை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை அடையணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கணும் வேதத்தை. அப்போ தான் நம்ம கனி கொடுப்போம். ஃபியூச்சரில் வருங்காலத்தில் நாம் கனி கொடுக்கும் ஒரு மரமாக காணப்படுவோம். அடுத்து நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இப்படி ஒரு அனுபவம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு வேணும். ஏனோக்கை குறித்து எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏனோக்கினுடைய அனுபவத்தை எனக்கு தாரும். சில காரியத்தை நாம தான் துவக்கணும். கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் துவக்குகிறவர்களாய் ஏனோக்கை போல வாழணும். நான் 2 பேரை சொன்னேன், இன்னொருவரை சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நாம் ஜெபத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் முதலாவது அவன் நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? இவன் நோவா என்றால் அமெரிக்கையா, இன்னொன்று சாந்தமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன். எல்லாரும் ஒரு பெருங்கூட்டமே கர்த்தரை விட்டு விலகி சீர்கேடானவைகளுக்கு இடம் கொடுத்து பூமியை சீர்கேடாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு காலத்தில் இந்த நோவா மாத்திரம் எப்படி அருமையானவர்களே தேவனோடு என்ன பண்ணானா? சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் பாவ வாழ்க்கை செய்து பாவத்தோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவன் மாத்திரம் தேவனோடு வாழ்ந்து இருக்கிறான், தேவனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறான், நேரங்களை தேவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட ஒருவன் இப்படி வாழும் பொழுது அவன் நீதி செய்கிறான். பாருங்க, நீதிமான் என்ற பெயரை வாங்குறான், உத்தமன் என்ற பெயரை வாங்குறான். இதெல்லாம் கிடைக்கணும்னா தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். சில துன்மார்க்கனோடு சஞ்சரிக்கிறாங்க, பாவிகளோடு சஞ்சரிக்கிறாங்க. 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அருமையானவர்களை என்ன சொல்றது? பாவியின் வழியில் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, ஒருவனுடைய வழியிலே நடக்காதே, ஒருவனுடைய வழியிலே நிற்காதே, சிலரோடு உட்காராதே என்றார். நடவாதே, நிற்காதே, உட்காராதே. இந்த 3 கூட்டம் நமக்கு ஆபத்தானவங்க. இந்த 3 கூட்டம் நம்ம வாழ்க்கையை சிதைக்கிறவங்க. இந்த 3 கூட்டத்தோடு ஐக்கியப்பட்டினா வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆகவே அவன் வழியில் ஏன் நடக்கணும்? கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், அவர் வழியிலே நடப்போம். கர்த்தருக்கு ஆமாம், அவர் நியமித்த வழியிலே நாம் நடக்கணும். துன்மார்க்கனுடைய வழி நமக்கு தேவையில்லை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் படிங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை என்ன செய்யும்? பிடித்து கொள்ளும். பாவக்கயிறினால் என்ன செய்வான்? கட்டப்படுவான். இந்த துன்மார்க்கனை ஒரு நாள் அந்த அக்கிரமம், அந்த பாவம் கயிறா மாறி கட்டுண்டு கிடப்பான், கட்டப்படுவான். அன்பின் கயிறு அல்ல, பாவக்கயிறு. கர்த்தருக்கு கயிறு என்பது கட்டிட்டா முடிஞ்சு, பாவம் ஒரு கயிறா மாறிடும். அருமையானவர்களே, ஓசியா 11ஆம் அதிகாரத்தில்
4வது வசனத்தில் ஒரு கயிறு சொல்லி இருக்கு. ஓசியா 11 மனுஷனை கட்டி இழுக்கிற மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமாக, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. கர்த்தர்ட்ட இருக்கிற கயிறு அன்பின் கயிறு, பிசாசுகிட்ட இருக்கிறது பாவ கயிறு. அந்த பாவ கயிறை சிலர் மேலே போட்டு துன்மார்க்கமாக வாழ்கிறான் பாரு, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறான் பாரு. அருமையானவர்களை, சன்மார்க்க ஜீவியம் துன்மார்க்க ஜீவியம் பைபிளில் சொல்லியிருக்கு. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். நம்ம உத்தம மார்க்கத்தாரா வாழணும். 3 மார்க்கம், அதில் 3 மார்க்கம் உத்தம மார்க்கம் வாழ்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே போவாங்க, ஜீவ மார்க்கத்துக்குள்ளே, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே. அதனால் இன்னைக்கு பாவக்கயிறு துன்மார்க்கனை கட்டும். அதனால் அவன் வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. அவன் நமக்கு மாதிரி கிடையாது, நமக்கு மாதிரி கர்த்தர். 2வது இது மாதிரி அருமையானவர்களை, நீதிமான் உத்தமனாய் வாழக்கூடியவர்கள் தான் வேதத்தில். அவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, தேவனோடு வாழ்ந்தாங்க, தேவனோடு உறவாடினாங்க, தேவனோடு ஜீவித்தாங்க. அருமையானவர்களே, இந்த 2 பேருக்கு 2 அடையாளம் உண்டு. அதாவது ஏனோக்கு என்பவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணாமல் போனான்னு சொல்லிட்டு முடிக்கலை. கர்த்தர் அவனை, தேவன் அவனை என்ன பண்ணிட்டார்? எடுத்து கொண்டார். இது சபைக்கு அடையாளம். சபை எடுக்கப்பட போகுது, கடைசி காலம். இந்த யுத்தம்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. இன்னைக்கு நடக்கிற யுத்தம் வரைக்கும் பைபிளில் எழுதியிருக்குது. கர்த்தருக்கு ஆமாம், சீக்கிரத்தில் இஸ்ரவேலில் ஆலயம் கட்டப்பட போகுது. அதுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுகிறது. கர்த்தருக்கு ஆமாம், அறிகுறிகள் தென்பட போகிறது. இன்னும் அடுத்து யுத்தம் இருக்குது. இஸ்ரவேல் நாட்டுக்கு என்னென்ன யுத்தம் வரும்னு சொல்லி எசேக்கியேலில் கடைசி காலத்தில் எழுதியிருக்கு. கோகு மாகு ரஷ்யாலாம் வரும், இதுக்குள்ளே புகுந்து இதெல்லாம் யுத்தங்களை நடத்தும். அதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்குது. இப்போ இஸ்ரவேல் நாட்டில் பலி செலுத்துவாங்களாம், ஒரு விசேஷித்த பலி. ஆமாம், சிவப்பு காளை அதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சீக்கிரம், இதெல்லாம் அறிகுறிகள், கடைசி கால சம்பவங்கள். ஆகவே இதெல்லாம் நடக்கும். இந்த நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு போகும், யூதனுக்கு. அதுக்கு முன்னே சபை பரிசுத்தமாக்கப்பட்டு கரைதிரை பிழையற்ற வாழ்க்கை செய்கிறவர்கள்லாம் எடுக்கப்படுவாங்க இந்த பூமியை விட்டு. அதுக்கு தான் ஏனோக்கு ஒரு அடையாளம். ஏனோக்கு சபை எடுக்கப்படுவதற்கு அடையாளம். நோவா உபத்திரவ காலத்துக்குள்ளே போய் ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு யூதனுக்கு அடையாளம். கர்த்தருக்கு உபத்திரவ காலம். ஆமாம், உபத்திரவ காலம்னு ஒரு காலம் வருது, 7 வருஷம். அதில் பாதிக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு ட்ரிபிலேஷன் பீரியட், மகா உபத்திரவ காலம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஏனோக்கை போல வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளுவோம். தேவனை பிரியப்படுத்தி வாழுங்க. தேவனை பிரியப்படுத்தினா மற்றவர்களுக்கும், நாம் நல்லவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக வாழ முடியும். எப்படி சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அந்த ஆலயத்துக்கு வருவர்களுக்கும் பிரியமாய் வாழ்ந்தான் கர்த்தருக்கு, அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நோவாவின் வாழ்க்கை உபத்திரவ காலத்துக்குள்ளே போய் தப்பி வர்றார். அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, அருமையானவர்களை, நீதிமானாய் வாழ்ந்தார், உத்தமமாய் வாழ்ந்தார். அடுத்து தேவனோடு என்ன பண்ணார்? தேவனோடு சஞ்சரிச்சா தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அவர் காலம் அவ்வளவு மோசமான காலம். அதுதான் இந்த காலம். நோவாவின் நாட்களில் நடந்த போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அவன் புசித்தான், குடித்தான், பெண் கொண்டான், கட்டினான், எல்லாம் செஞ்சான். அதான் அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அதே காலத்தை பார்க்கிறோம். அன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தது, அந்த வளர்ச்சி இன்னைக்கும் உண்டு. அருமையான ஒரு டெக்னாலஜி எவ்வளவு முன்னே போய்கிட்டு இருக்கு பாருங்க, நாளுக்கு நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நோவா காலத்தில் இருந்துச்சு. நோவா காலத்தில் இருந்தது, அது இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு காலம் அருமையானவர்களே. ஆமாம், அன்றைக்கு பெண்கள் அழகுள்ளவர்களாக இருந்தார்களாம். அது ஒரு டீப்பான காரியம். இன்னைக்கு அதைத்தான் பார்க்குறோம்.
அருமையானவர்களே, அப்படி அன்னைக்கு மனுஷன் எப்படி தெரிந்து கொண்டான்னு இன்னைக்கு அதுதான். அதனால நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும். அடுத்து இவனுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைத்தது, கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே அது மாத்திரமல்ல, இவன் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் இன்னொரு வசனம். அருமையானவர்களே, நீங்கள் இவன் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்பு. கர்த்தர் லாமேக்கு 182 வயது ஆனபோது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா யார் மகன்? லாமேக்கின் மகன். யார் மகன்? லாமேக் என்றால் வலிமையானவனா. நீங்கள் 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை எடுத்தவர் ஒரு வாசியுங்கள். அங்கே வர்றார், நோவா வர்றார் பாருங்க. ஏனோக்கு மெத்துசலாவை வர்றார். மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாபேத். பார்த்தீங்களா? போதும், இவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. அந்த வம்சாவளியிலே அட்டவணையிலே இவங்க வர்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் இந்த சந்ததியிலே. அந்த சந்ததியிலே அவன் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாக நீதிமான், மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்தவன், நீதிமானாய் வாழ்ந்தவன். அதனால் அவன் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் பலி செலுத்துகிறதுல ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதனால தான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 20, 21 இந்த பேழை அர்ராத்து மலையில் போய் நிற்கிது. அங்கே விட்டு இறங்கி இவங்க கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, சுத்தமான பறவைகள், மிருகங்களில். கர்த்தர் அதை என்ன பண்ணாராம்? முகர்ந்தார். சுகந்த வாசனை. இந்த பலி இருக்க, அது ஒரு சுகந்த வாசனை, சுத்தமான பறவைகள், மிருகங்களில். அது மாதிரி இன்னைக்கு நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் அவருக்கு சுகந்த வாசனை. ஸ்தோத்திரம். ஒரு சரியான பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதை சுகந்த வாசனையாக ஏற்படுகிறான். அதே நேரத்தில் துன்மார்க்கர் போடுகிற பலி, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கர் போடு வெளிச்சம் பாவமே அப்படின்னு இருக்கு. துன்மார்க்கர் போடு வெளிச்சம் பாவமா. அவன் எத்தனை வெளிச்சம் போட்டாலும் அது பாவமா போயிடுது. அவன் என்னதான் பலி செலுத்தினாலும் கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆனால் நீதிமான்கள், உத்தம மார்க்கத்தார், நோவாவை போன்ற ஆட்கள், தேவனோடு வாழுகிறவர்கள் போடுகிற பலி சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் ஆதியாகமம் 9:1 கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார். 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9:7 படிச்சிங்கன்னா, நீங்கள் பலிகி பெருகி பூமியை வர்த்திக்க பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஆகவே இந்த சந்ததி வரணும். இன்னைக்கு பூமியில ஒரு நீதிமானுடைய சந்ததி, ஒரு உத்தமமானவனுடைய சந்ததி தான் இப்ப வேணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறணும். இன்னைக்கு நம்ம சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கு? நாம தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறோமா? நம்ம தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறோமா? அந்த சந்ததி ஒரு பக்தியுள்ள சந்ததியாய், தேவ பக்தியுள்ள சந்ததியாய், நல்ல ஜெபிக்கிற ஒரு சந்ததியாய், கர்த்தருக்குள்ளே வாழக்கூடிய உத்தமமான ஒரு சந்ததியாய், நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு சந்ததியை கொண்டு வரணும், உருவாக்கணும். அதுதான் நம்ம வேலை கர்த்தருக்கு. ஆமாம், கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை, சந்ததிகளை கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாராம். நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாராம். நீதிமான் வாழ்ந்தால் பட்டணம் களி கூறுமா. கர்த்தருக்கு
ஆகவே கொண்டாட்டம் உண்டாகுமா, நீதிமான் பெருகணும்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்னைக்கு நோவாவை குறித்து வேதம் சொல்லு, அவன் உத்தமன், அவன் ஒரு நீதிமான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், அவன் கர்த்தருக்காக சுகந்த வாசனையாகிய பலியை கொடுக்கிறவன். அதனால கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சார். ஒருவன் தோல்வி அடைஞ்சிட்டான், தோற்று போயிட்டான் ஆதாம். அடுத்த ஜெனரேஷன் வருது பாருங்க, நோவா குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக வைக்க விரும்புகிறார் கர்த்தருக்கு. ஏன்னா இவனை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. எப்படி ஆகிறான் பார்த்தீங்களா? நோவாவின் அடுத்த சுபாவம் ஒரு பயபக்தி. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. இன்னைக்கு துரோக செயல்கள் தான் நிறைய பெருகிக்கிட்டு இருக்கு. துரோக செயல்கள், ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. பேரை சொல்லுவாங்க, பேர் பெத்த பேர், அது மாதிரி பேரை பார்த்தா பைபிளில் உள்ள பேர், வாழ்க்கை வேற. அருமையானவர்களே, உலக மனுஷனை போட வாழ்கிறது. ஆகவே இன்றைக்கு அதெல்லாம் மாற்றிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு வாழ கற்றுக்கொள்ள, ஒரு பயத்தோடு. தெய்வ பயம், பேயை கண்டா பயப்படுறான், பேய்க்கு பயம் வருது, ஆனால் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் ஒரு நபருக்குள்ளே வந்துட்டா அவன் பேயை கண்டு பயப்படவே மாட்டான். பேய் அவனை கண்டு பயப்படணும் கர்த்தருக்கு. ஆமாம், தெய்வ பயம் ஒரு நபருக்குள்ளே ஊன்ற ஆரம்பிச்சுட்டா வந்தா அவனை கண்டு பேய் பயந்து நடக்கும். தெய்வ பயம் நமக்கு வேணும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன் தான் யோபு. அதனால் அவன் கையின் கிரியைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். இந்த அனுபவத்துக்குள்ள வந்து ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமாம், நம்ம தொடர்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ அதனால தான் கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமிட்ட, 10 நீதிமான்கள் சோதோமில் இருந்தால் பட்டணத்தை ரட்சிச்சிருவேன்றார். கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் 10 நீதிமான்களை உருவாக்காம வருஷ கணக்காக வாழ்ந்தவன் தான் லோத்து. தான் மனைவியை கர்த்தர்ட்ட சரியாக கொண்டு வர முடியலை. பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை. நீங்கள் எப்படி எத்தனை குடும்பம் கோயிலுக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, தாறுமாறான ஜீவியம். கர்த்தருக்குள்ளே வரலை, வராமே அழிஞ்சு போயிடுறாங்க. கர்த்தருக்கு வராமே போயிடுறாங்க பாருங்க. தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் இன்னைக்கு வேணும். காசு, பணம், சொத்து அடிச்சுக்கிறாங்க. அருமையானவர்களே, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரணும்னா கர்த்தரை மெய்ப்பராக வச்சுக்கிட்டு இருந்தாவே போதும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் போதும். நன்மை நம்ம தேடி வரும், கிருபை நம்ம தேடி வரும். தாவீது எவ்வளோ தைரியமாக சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆனால் இன்னைக்கு அநேக சாபம் தானே தொடருது, அநேகர்கள் பாவம் தொடருது, வியாதி தொடருது, வறுமை தொடருது, வேதனை தொடர்கிறது. அதுக்கு முடிவு எப்போ வர்றது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, பயபக்தி உள்ளவனானான். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யாருக்காக பேழை? அங்கெல்லாம் துன்மார்க்கமா ஜீவிக்கிறான் அவனுக்கு இல்லை. கர்த்தர் உனக்கு தான் இந்த பேழை. ஒரு பேர் அழிவு வர போகிறது, பேழையை உண்டாக்கு, அதுக்கு தான் உனக்கு கிருபை தர்றேன். கிருபை எதற்கு? பேழையை. இந்த பேழை எதற்கு? நீயும் உன் குடும்பமும் தப்புறதற்கு. குடும்பம் ரட்சிக்கப்படணும் யாராவது விரும்புகிறாங்களா? பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், நாம ரட்சிப்புக்குள்ளே இருக்கணும். அதுதாங்க பேழை. அதுதான் அந்த பேழைக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில், அது ஒரு பேழை, அது ஒரு பாதுகாப்பு. இல்லைன்னா சொல்லுவாரா, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. நீ இதுக்குள்ள வர்ற சபைக்குள்ள கொண்டு வர்றாருன்னா உனக்கு ஒரு சேஃப்டி பண்றார், உன்னை பாதுகாக்க, உங்களை பாதுகாக்கிற தேவன். ஆமா, சபைக்குள்ளே கொண்டு வர்றது நோக்கம். பாதாளத்தின் வாசல்கள் அவருடைய சரீரமாகிய சபையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சபைக்காக அவர் இரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. சாத்தான் எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும்? அந்த சபைக்குள்ளே உங்களை கொண்டு வர்றாருன்னா சாத்தான் உங்களை தொட அதிகாரம் இல்லை. என்னுடைய பிள்ளை,
என்ன வேதம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள். கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கார். ஒரு இடத்த வாங்குறோன்னா அதுக்கு எவ்வளோ கிரயம் கொடுத்து, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் போட்டு, அதுக்கு ஒரு பட்டா, அதுக்கு எத்தனை காரியம், வில்லங்க இல்லாமல் வில்லங்க பார்க்குறாங்க, எவ்வளவு காரியம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு உரிமை, சொந்தம், எவனும் அதுக்கு சொந்தம் பாராட்ட முடியாது. அது மாதிரி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் அவருக்குரியவர்கள். அவருக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய சரீரத்தினால ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்தணும். அதனால் பாதுகாப்பு எது என்ன, அவருடைய சரீரமாகிய சபை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொண்ட ஒரு சபை கர்த்தருக்கு, அதுதான் அவருடைய சபை. அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிசாசு, சில பேய்கள்லாம் இங்கே சொல்லியிருக்கு, அநேகருக்கு முன்னே சொல்லியிருக்கு, இந்த இடத்துக்குள்ளே என்னால் இருக்க முடியலை, எவனையும் மேற்கொள்ள முடியலை, யாருக்குள்ளேயாவது புகுந்தரலான்னு பார்க்குறேன், இடமே இல்லை. ஏன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் அதுக்கு சொல்லும் பாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. பேய்க்கு தெரிஞ்சது கூட இன்னைக்கு சில ஊழியக்காரனுக்கு தெரியாமல் போயிடுது கர்த்தருக்கு. ஏன்னா அவன் அனுபவம் உள்ளவன், அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குதான் கர்த்தருக்கு. இப்போ எப்படி, அப்போ பேழையை உண்டாக்கினான், உண்டு பண்ண சொல்லிட்டார், நீ பேழை செய்ய. எதுக்கு பேழைன்னா, உன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், நீங்கள் 8 பேர் அதுக்குள்ளே போகணும். அதோட கூட சில மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் கொண்டு போகணும். ஆகவே பேழையை உண்டு பண்ணினான் கர்த்தருக்கு. வாசிங்க இன்னொரு வசனம், 2 பேதுரு 2:5, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினி. நல்ல கவனிங்க. அவனை குறித்து அடுத்து ஒரு சாட்சி என்னன்னா, நீதியை பிரசங்கித்தான். என்னத்தை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்திருக்கிறான் பாருங்க. அவங்க இருந்த அந்த காலத்தில் அருமையானவர்களே 120 வருஷம்தான் நீதியை பிரசங்கித்துக்கிட்டே பேழையை செஞ்சுக்கிட்டே இருந்தார் கர்த்தருக்கு. நீதியை சொல்லுங்க, நீதியை பிரசங்கிக்க. ஆகவே தேவனோடு சஞ்சரித்த 2 பேரை பார்த்தோம். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபத்துக்கு போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சஞ்சரிக்க வேண்டிய இடத்துல சஞ்சரித்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் எங்கே சஞ்சரிக்க கூடாது அங்கே போனோம்னா நமக்கு பிரச்சனை தான். வாசியுங்கள், நீங்கள் நேர ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-2 வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசத்திலே போய் என்ன பண்ணா? எங்கே சஞ்சரிக்க கூடாதோ அங்கே போயிட்டான் இவன். இப்போ எங்கே சஞ்சரிக்க வேண்டுமோ அங்கே சஞ்சரிக்கலை, அங்கே வாழலை. அருமையானவர்களே, பஞ்சம் வரும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், எப்பா நீ எகிப்துக்கு போயிடாத, நீ இங்கே இரு, கேராரிலே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னார் கர்த்தருக்கு. ஆனால் பஞ்சம், அப்போ பஞ்சகாலத்தில் தான் ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதித்தார் கர்த்தருக்கு. பஞ்சம் இவன் வெளியே போகலான்னு பிளான் பண்ணுறான். கர்த்தர் சொல்லிட்டார், போயிடாத, எகிப்துக்கு போயிடாத, கர்த்தருக்கு போயிடாதன்றார். சில நேரம் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆலோசனை எப்படி வருது தரிசனம் பார்த்தீங்களா? இப்போ இந்த நகோமி குடும்பம், இந்த எலிமெலை குடும்பம் யூதாவை விட்டு பெத்லகேமை விட்டு, யூதான்னா துதிக்கிற கூட்டம், யூதான்னா ஆராதிக்கிற கூட்டம், பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, இதை விட்டு போகலாமா? ஒருவன் சொல்கிறான் பாருங்க, வேதத்தில் ஒருவன் சொல்கிறான், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க.
அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ணி போகையில் எப்ராயிம் மலை தேசத்திலே இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு, எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். இவன் ஒரு லேவி, இவன் ஒரு யூதா, இவன் ஒரு பெத்லகேம் உள்ள யூதாவில் உள்ள பெத்லகேம். இவன் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்கிறது சிறப்பு, அங்கே தான் உனக்கு ஊழியம். நீ ஒரு லேவி, லேவின்னா இணக்கமானவன், இன்னொன்று ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியம் செய்கிறவன் யூதாவை விட்டு போகலாமா? ஒரு ஊழியம் செய்கிறவன் அப்பத்தின் வீடை விட்டு போகலாமா? அவன் சொல்கிறான், எங்கே ஆகிலும் போய் தங்கலாம். எங்கே ஆகிலும் சொல்லலாமா? உடனாவது எங்கே நீ கத்தட்டில் கேட்கணும், நான் போகலாமா, இருக்கலாமா? நீ ஒரு ஊழியக்காரன் இல்லையா? ஒரு இடத்துல நியமிக்கப்பட்டவன் இல்லையா? உனக்கு யூதாவில் தானே இருக்கணும், உனக்கு பெத்லகேம் தானே, அதை விட்டு ஏன் அலையிற? அமலேக்கு மாதிரி அநேகர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்கு ஒரு தனி இடம் உண்டு கர்த்தருக்கு. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், லேவி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேசிக்கிட்டே போகலாம். அதனால் யூதாவை விட்டு பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போய் சஞ்சரித்தாங்களாம். சஞ்சரித்தபடியினால் புருஷனை இழக்கிறார் நகோமி. ரெண்டாவது 2 பிள்ளைகளை இழக்கிறாள் திருமணம் பண்ணின பிறகு. கர்த்தருடைய பிள்ளைகளோடு உனக்கு ஐக்கியம் வேணாமா? சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேணாமா? சபைக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். இன்னும் சபையினுடைய ஜெபம் உன்னை பாதுகாக்கும். ஊழியக்காருடைய ஆலோசனை உன்னை நடத்தும் கர்த்தருக்கு. ஆமாம், இன்னைக்கு இதெல்லாம் இல்லை. இழப்புகள் பாருங்க, எத்தனை குடும்பம் இழக்கப்படுது. இவன் போய் எங்கே சஞ்சரிக்கிறான்? மோவாப் தேசத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. எலிமெலேக்குன்னா, எலிமெலேக் என்ற வார்த்தைக்கு என் தேவன் ஒரு ராஜா, என் தேவன் ஒரு, எலிமெலேக்குக்கு அர்த்தம் தேவன் ஒரு ராஜா. அப்பேற்பட்ட பேருடைய அங்கே போகலாமா ஐயா? அப்பத்தின் வீடு தான் 1000 பஞ்சம் வரட்டும், கத்தட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் போகலாமா? உனக்கு அங்கே கத்தர் தீர்க்கதரிசியை வச்சிருந்திருப்பார். நியாயாதிபதிகளின் காலம் கத்தர் உன்னை நடத்தியிருப்பார். நீ கேட்கல. எலிமெலேக்கும் கேட்கல. நகோமின்னா பிரியமுள்ளவளாம், மகிழ்ச்சியை கொடுக்கிறவளாம், இன்பமானவளாம். இந்த அம்மாவது கேட்கலாம்ல, நகோமி இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியிலே இழப்பு. புருஷனை இழக்கிறா, 2 பிள்ளைகளை இழக்கிறா. யோசித்து பாருங்கள். இதான் மோவாப். மோவாப் என்றால் ஒரு சாபம் பிடிச்சது, மாம்சத்தின் கிரியை. ஒரு பிள்ளையின் தகப்பனும் சேர்ந்து பிறக்கிற ஒரு பிள்ளை. கர்த்தருக்கு அருவருப்பான அப்படி ஒரு வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிங்க. உபாகமம் 23. சீக்கிரம் படிச்சிருங்க, ஜபத்துக்கு போய். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உள்ளே வரவே கூடாது, உள்ளே வரவே கூடாது. வாசிங்க. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறைன்னு சொல்லிட்டு என்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது கர்த்தர் சொல்றார். மோசே சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை உட்படலாகாது. ஏன்? வாசி. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாக மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு
கூலி பேசி அவனை கூலி பேசி அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். செய்யணும், அவன் வரக்கூடாது, சேர்த்துக்காதன்றார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு 2 வருஷம். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை அவன் போட்ட சாபத்தை எல்லாம் உனக்கு என்ன ஆக்கி விட்டாரு? ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அவன் சபிச்சான், அவன் கூலிக்காக மாரடிக்கிறவன். சில ஊழியக்காரன் தீர்க்கதரிசி கூலிக்காகவே மாரடிப்பான் கர்த்தருக்கு. அதில் பீலையாம கூட்டம் இன்னைக்கு உண்டு, கைக்கொள்ளர் உண்டு, பின்பற்றல் உண்டு. நல்ல கவனிங்க. அதனால தான் நம்ம விழிப்பாக இருக்கணும். ஒரு விடுவிக்கப்பட்டு அடிமைத்தனது மீட்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவன் மூலம் நடத்திக்கிட்டு வர்றாரு. மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் பாதுகாத்து அவங்கள கொண்டு வர்றாரு. அவனை நீ சபிக்க வரலாமா? அவனை சபிக்க உனக்கு என்ன அத்தாரிட்டி? கர்த்தர் சொல்றார், போகாதரான்னார். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீ போய் சபிக்கலாமா? உன்னால முடிஞ்சா? பாலாக்கு பணம் கொடுக்கிறான், கூலி கொடுக்கிறான், நிறைய காசு தரேன் வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னு அந்த பொருளாசை அவனை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு பாருங்க. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அநேக ஊழியங்கள் இப்படி தான் ஓடுது. இதை நான் சொல்லாமல் இருக்க முடியல. பைபிளில் மக்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்பாக இருக்கணும் அல்லவா, கவனமாக இருக்கணும் அல்லவா, எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லவா கர்த்தருக்கு. அதனால சொல்றாரு, அவன் என்ன பண்ணான்? கூலி பொருத்தி காசு வாங்கிட்டு சாபம் போட வந்தான். அந்த சாபத்தை உங்களுக்கெல்லாம் நான் ஆசீர்வாதமாய் மாற்றினேன். ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. உங்கள் 1000 சாபம் போட்டாலும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் உத்தமமாய் நீதியாய் வாழ்கிறவங்களை எத்தனை பேர் சபிச்சாலும் அந்த சாபம் தங்காது. அதே நேரத்தில் அந்த சாபமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு மாற பண்ணினார். வாசிங்கய்யா தொடர்ந்து. நீ உன் ஆயுசு நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே. அவனுடைய சமாதானத்தை அவன் நன்மையை நீ தேடாதே, தூக்கி போட்டுருன்ட்டார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு வர்றேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நாடாதே. அவன் சமாதானம் நமக்கு தேவையில்லைன்ட்டார். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்னா அவன் மோவாப் இந்த நாட்டுக்கு போறாங்க. கர்த்தர்ட்ட கேட்க வேணாம், கர்த்தர்ட்ட கேட்டு போக வேணாம். அப்பத்தின் வீடை விடலாமா? யூதாவோடு சஞ்சரிக்க ஐக்கியப்பட வேணும் அல்லவா கர்த்தருக்கு? யோசிச்சு பாருங்க அருமையானவர்களை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். நல்ல கவனிங்க, எங்க போய் ஊழியம் செய்றார் இயேசு? சீசர்களோடு யூதேயாவில் போய் சஞ்சரிக்கிறார். சீசர்களோடு நமக்கு ஐக்கியம் அதுதான். சீசர்கள் யாருன்னு ஐக்கியப்படுவோம், அப்பதான் சரியான ஊழியத்தை செய்ய முடியும். யூதேயாவில் ஐக்கியம். அருமையானவர்களே, யூதேயாவோட ஐக்கியம், சீசர்களோட ஐக்கியம் இயேசுவுக்கு எப்படி? அதனால தான் அவர் சொல்றார், ஐக்கியத்தை முக்கியப்படுத்தினார். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். என்னவா இருக்கணும்? 2ஆயிருக்கணும், 3ஆயிருக்கணும்லாம் சொல்லலை, ஒன்றாயிருக்கணும். ஒன்று. ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க ஒரே சரீரமா, எப்படியா? ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு இருக்கு. 2 இல்லை. கணவன் மனைவி இன்னைக்கு 2 கூறு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் மாற்றிக்கங்க. நீங்கள் ஒன்று. ஆகவே நீங்கள் ஒன்றாக தான் வாழணும், ஒன்றாக தான் இருக்கணும். இடையில எதையாவது பிசாசு யார் மூலமாக வந்தாலும் இடம் கொடுக்காதீங்க. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். கர்த்தருக்கு ஒன்றாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், ஒன்றாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தான் நமக்கு முக்கியம். அருமையானவர்களே, ஆகவே ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல தேவனோடு வாழுங்கள், தேவனோடு பேசுங்கள், நேரத்தை தேவனுக்கு கொடுங்கள். அவர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஆமா. 2 பேர், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் உயிரோடு,
இன்னொருவன் உபத்திரவ காலத்துக்குள்ளே சிக்கி உள்ள போய் மறுபடி பாதுகாக்கப்படுகிறான். எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. ஆமாம், ரெண்டு காரியம் இந்த பூமிக்கு நடக்க போகுது. ரெண்டு பேரும் அதற்கு அடையாளம். இந்த ரெண்டு பேருடைய சுபாவங்களும் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அடுத்து ஒரு குடும்பத்தை பார்த்தோம். யூதாவை விட்டுட்டு போயிட்டாங்க, பெத்லெகேமை விட்டுட்டு போயிட்டாங்க, மோவாபை தேடி போய் செழிப்பார்களான்னு போனாங்க. அங்கே போய் பல இழப்புகளை சந்தித்தார்கள். வரும்பொழுது மறுபடி அந்த நாட்டுக்கு வரும்பொழுது, பெத்லெகேமுக்கு வரும்பொழுது கசப்பின் உணர்வோடு வந்தார். எல்லாரும் நகோமின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல நகோமின்னா என்னன்னு. நகோமின்னா பிரியமுள்ளவள், மகிழ்வளிக்கிறவள். எனக்கு அந்த பேரை சொல்லாதீங்க, நான் என்ன மாறான்னு சொல்லுங்க. தேவன் எனக்கு கசப்பை அவர் கட்டளை இடலை, நாமெல்லாம் தெரிஞ்சது இது. இப்போ இந்த அம்மா கத்தர் மேலே சொல்லிடுச்சு பாருங்க. உனக்கு கத்தர் அங்கே மோவாபுக்கு போக சொன்னார். உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார், உனக்குன்னு ஒரு யூதாவை கொடுத்திருக்கிறார், உனக்குன்னு ஒரு பெத்லெகேமை கொடுத்திருக்கிறார். அப்பத்தின் வீடு சபை, ஒரு அப்பத்தின் வீடு. இந்த சபை ரத்தத்தினால சம்பாதித்த ஒரு சபை. நீங்க இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில கஷ்டம் வரலாம், சில நெருக்கம் வரலாம், ஆனாலும் அத்தனை இருந்து உங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார். நம்முடைய தேவன் இங்கு அசைவாடுகிறார். காலை வேளையிலே நாம் எங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? எந்த இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு தீர்மானம். நாம் ஒரு ஏனோக்காய் இருக்க வேண்டும், நாம் ஒரு நோவாவாய் இருக்க வேண்டும். அப்பதான் நாமும் நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யும், ஒரு உத்தமமான நீதி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். நம்மை குறித்து, அன்றைக்கு அவர்களை குறித்து வேதம் சாட்சி கொடுத்தது போல வரலாறு, சரித்திரம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். இன்றைக்கு ஆண்டவரே இப்படி ஒரு அனுபவத்தை தாருன்னு கேட்போம். அருமையானவர்களே, ஆயுசு நாட்கள் கத்தர் கொடுக்கிற நாட்கள். கத்தருக்காக வாழுங்க. கத்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்னும் அவருடைய நாமத்தை உங்கள் மூலம் மகிமைப்படுத்துவார். குறுகின காலத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டார். இன்றைக்கு கத்தாவே, இந்த ரெண்டு பேரை போல நாங்கள் வாழ உதவி செய்யும். உம்மோடு சஞ்சரித்து ஒரு உத்தமனாய், ஒரு நீதிமானாய், கிருபை பெற்றவனாய், ஆண்டவரை உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், விசுவாசமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருன்னு கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்காலிடுவோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏனோக்கு நோவாவும் உங்களோடு சஞ்சரித்தார்களாம். ஆகவே அவர்களால் நீதி உள்ள உத்தமமான வாழ்க்கை செய்தார்கள், விசுவாசமுள்ள வாழ்க்கை செய்தார்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை செய்தார்கள். அவர்கள் வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தார், பரிசுத்தப்படுத்தும். ஒரு பரிசுத்தவான்கள் லிஸ்டில் நாங்கள் வரணும். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சஞ்சரிக்கிற இடம், நாங்கள் கர்த்தாவே வாழக்கூடிய இடத்தை தெரிந்து கொண்டு உம்முடைய ஆலோசனையோடு வாழட்டும். மோவாப் ஒரு சாபம் பிடித்த ஒரு கூட்டம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்ற கூட்டம், சாபத்தை போட்ட ஒரு கூட்டம். ஆகவே அவன் சமாதானத்தை நாடாதேன்னு சொல்லியிருக்கு. அவன் அருமையானவர்களே கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மாமிசத்தின் கிரியைகள் எங்களை மேற்கொண்டிராதபடி அதை நாங்கள் மேற்கொள்ள கிருபைதான். வார்த்தைகளை கேட்ட இந்த காலவேளையில் ஒவ்வொருவருக்கு நேராக வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. எது சக்திகள் சிதறடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வார்த்தைகளை கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு எதிராய் வருகிற சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் இன்றோடு விலகி போவதாக. ஆசீர்வதி காத்துக்குள் சபையில் ஊழியத்தில் நிலைத்திருந்து கடி கொடுக்க நாம் ஏற்படுகிற பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 11ஆம் தேதி பிறந்தநாள் காணுகிற சுசிலா ஏர்போர்ட் அருமையான சகோதரிக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சுசிலாவுக்கு ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதித்து எல்லாவற்றினையும் இவர்கள் மேன்மையடைய நன்மை கிருபையும் தொடர வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கரங்களை கொட்டி இவர்களுக்காய் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஸ்தோத்திரம். உந்தன் கரங்களால் வணைந்திடுமே என்னையே உமக்கே தருகிறேன் என்னையே உமக்கே தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையா என்னையே உமக்கே தருகிறேன் என்னையே உமக்கே தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையா. என் நோக்கமெல்லாம் நீதானையா என் வாஞ்சையெல்லாம் நீர் போதுமே என் நோக்கமெல்லாம் நீதானையா என் வாஞ்சையெல்லாம்